Hello friends, welcome to BITA Academy. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் while loop with break statement. break statement எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய while loop in betweenல நம்ம terminate பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? break statement யூஸ் பண்ணலாம். break statement சப்போஸ் நீங்க nested loopல யூஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, inner loop வந்துட்டு எக்ஸிகியூஷனை என்டையரா ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்தரா அவுட்டர் லூப்ப உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். break statement ஜெனரலா எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸிகியூஷனை ஃபுல்லா அபார்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்னன்றத தெரிஞ்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப i is equal to 1 அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். i which is less than or equal to 20 and print of i. ஸோ இப்போ நான் i யோட வேல்யூவை பிரிண்ட் பண்றேன் அண்ட் i யோட வேல்யூவை இன்க்ரீஸ்ட் பை 2 கொடுத்துருக்கேன். இப்ப நான் நார்மலா இப்படி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, எல்லா வேல்யூஸ்மே பிரிண்ட் ஆகுது. இப்போ எனக்கு இன்பிட்வீன்ல ஸ்கிப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் i which is 13 எப்ப 13 ரீச் பண்ணுதோ அப்ப எனக்கு என்ன பண்ணணும்னா என்டையர் எக்ஸிகியூஷனை ஸ்கிப் பண்ணணும். ஸோ 11 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஈவன் நம்மளோட கண்டிஷன் i less than or equal to 20 இருந்தாலும் 13 எப்ப மீட் பண்ணுதோ அப்ப என்ன ஆயிடுது, நம்மளோட எக்ஸிகியூஷன் ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்துட்டு break statement. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது while loop with continue. ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரோக்ராம் கண்ட்ரோலர் லூப்ல இருந்து நம்ம வெளியில கொண்டு வரதுக்காக யூஸ் பண்றதுதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் இட்ரேஷனை மட்டும்தான் ஸ்டாப் பண்ணும், ரிமைனிங் இருக்க எல்லா கோடையுமே நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். டாப் ஆஃப் த லூப்க்கு நம்மளுடைய எக்ஸிகியூஷன் ஃப்ளோவை கொண்டு போறதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்றோம். ஸோ k is equal to 25 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ while k ஓட வேல்யூ greater than or equal to 15 இருக்க வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் k கொடுத்துட்டு k ஓட வேல்யூவை நான் டிக்ரீஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும், வேல்யூஸ் ஃபுல்லா பிரிண்ட் ஆகுது. 25ல இருந்து 15 வரைக்கும் வேல்யூஸ் வந்துட்டு பிரிண்ட் ஆகுது. இன்கேஸ் எனக்கு வந்துட்டு ஸ்கிப் பண்ணணும். ஸோ இஃப் k is equal to 20 எப்போ 20 வருதோ எனக்கு அந்த 20 அந்த பர்டிகுலர் இட்ரேஷனை மட்டும் எனக்கு என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது பாருங்க, 20ல இருந்து மீதி இருக்க எந்த ஒரு எலமெண்ட்மே எனக்கு பிரிண்ட் ஆகல. பட் கண்டினியூ அப்படின்றது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கரண்ட் இட்ரேஷனை மட்டும்தான் ஸ்கிப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மேல கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த இன்க்ரிமெண்ட்டை நம்ம மேல கொடுக்கலாம். நம்ம இப்ப இங்க என்ன கொடுத்துருக்கோம், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்ப இந்த டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நான் ஃபர்ஸ்ட் மேல கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வர வேல்யூவே டிக்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸிகியூஷனுக்கே கொண்டு வரும். ஸோ இப்போ நம்ம இனிஷியலா கொடுத்துருக்கிறது 25. ஸோ 25ல இருந்து 1 மைனஸ் பண்ணி உங்களுக்கு 24ல இருந்து தான் உங்களோட எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ 24ல ஸ்டார்ட் ஆயிட்டு என்ன ஆகுது, டில் 14 வரைக்கும் போயிடுச்சு. அதாவது ஃபைனலா நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த கண்டிஷன் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. அண்ட் எங்க 20 மீட் பண்ணிருக்கோ அந்த 20 மட்டும் உங்களுக்கு இங்க ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸோ கரண்ட் இட்ரேஷன்ன்றது என்ன, அந்த 20ன்ற கண்டிஷனை மீட் பண்றதுதான் கரண்ட் இட்ரேஷன். ஸோ அதை மட்டும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுச்சு. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.